ஹாய். 3 ஜூலை வியாழக்கிழமை. நிஃப்டி எக்ஸ்பைரியும் கூட. ஓகே. பட் இன்றைக்கி மார்க்கெட்டை பற்றி பேசணுன்னா ஒன்றும் சொல்கிறது இல்லை. நேற்று நான் சொன்னது தான், நிஃப்டி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு பெரிய மூமெண்ட்டெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ரெண்டா பக்கமே ஃபைட் இருக்கும். பெரிய ரேலியோ இல்லை பெரிய ஃபாலோ, ஒரு நல்ல 0 to ஹீரோ கால் ட்ரேட்ஸ் கிடைக்கும், இன்ட்ராடேல பெருசாக பண்ணலாம், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதுதான் இன்றைக்குமே நடந்துச்சு. ஓகே. டெக்னிக்கலாக நம்ம பேசணும் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் நேற்று வீடியோவில் நான் சொன்னது பாசிட்டிவ் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 25,532 அண்ட் எக்ஸாக்டாக இன்றைக்கி எனக்கு கிடைச்சது பாசிட்டிவ் ஓப்பனிங். அண்டு ஸ்பாட்டில் சொல்லணும் அப்படின்னா 25,500க்கு மேலே ஓப்பனிங் கிடச்சிருக்கு. நீங்கள் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா தெரியும், 25,500க்கு மேலே ஓப்பனிங். ஏன்னா நேற்று நம்ம க்ளோஸு பிலோ 25,500, இன்றைக்கி ஓப்பன் நமக்கு 25,500க்கு மேலே ஓப்பன் கிடச்சிருக்கு. அண்டு இதனால் ஃபஸ்ட்டு கேண்டல் நமக்கு ஓப்பனிங் கிடைச்சாலுமே செகண்ட் கேண்டலே நம்ம பிஎஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்தாங்க. அதை நம்ம ஃப்யூச்சர் சார்ட்டில் பேசணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு கேண்டல் பாசிட்டிவ் ஓப்பனிங், பட் அடுத்த கேண்டல்லே நம்ம ஒரு 25,632 கிட்ட போன மார்க்கெட்டை ஆல்மோஸ்ட் அந்த இடத்துலேயே வந்து டிஃபெண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்தாங்க. அப்படி கீழே கொண்டு வந்த மார்க்கெட்டு எக்ஸாக்டாக பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டே கீழே போக விடாமல் எகைன் புல்ஸ் அங்கேருந்து டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த 25,632வும் 25,658 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். அண்ட் குரூப்பில் கொடுக்குற அப்டேட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக எல்லாருமே அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே. நீங்கள் யாராச்சும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் லிங்க் ஃபார்வர்ட் பண்ணுறேன், நீங்கள் அது மூலிமா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்தராக நம்ம பேசணும் அப்படின்னா, ஸோ செகண்ட் கேண்ட்லேயே டிஃபெண்ட் பண்ண மார்க்கெட்டை பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேலே புல்ஸ் தடுத்து நிறுத்தி அங்கேருந்து ஒரு பெருசாக மார்க்கெட்டை மேலே கொண்டு போனாங்க. பட் இந்த 25,632 சொல்லக்கூடிய செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸாக நான் கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸை தொட்டதுக்கப்புறம் மார்க்கெட்டை அதுக்கு அடுத்து பியர் மார்க்கெட் ஸ்டார்டிங் பண்ணி சொல்லக்கூடிய 25,658 அச்சீவ் பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப நேரமாக மார்க்கெட்டை அந்த ஜோன் கூட தான் வச்சுருந்தாங்க சொல்லணும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே மார்க்கெட்டை 25,632 கீழே கொண்டு வரும்போதுமே அது இன்ட்ராடே லெவலில் பையபோ கீழே விடாமல் எகெயின் அங்கேருந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போய் மறுபடியும் 25,658 தாண்ட புல்ஸ் முயற்சி பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் புல்ஸை முறியடிச்சு பிஎஸ் வந்து அந்த 25,658 அந்த வேல்யூ வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த 658 பர்ஃபெக்டாக அந்த இடத்துக்கு வரும்போதே அதை டிஃபெண்ட் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துலையே வந்து டிஃபெண்ட் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வரணுன்றதுல பிஎஸ் உடைய அந்த முயற்சி ரொம்பவே பெருசு. அண்ட் நமக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம பியர் மார்க்கெட்டில் ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிஎஸ் அவங்களுடைய டாமினன்ஸை காட்டுறதுங்கிறது அது நேச்சுரல் தான். ஃபைன். ஸோ ஒரு செகண்ட் ஹாஃப் மேலே ஒரு 2 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க 632 கீழே புஷ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் 25,558 அச்சீவ் பண்ணுறாங்க. அதையும் பிரேக் பண்ணி 25,532 சொல்லக்கூடிய பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேயும் பிரேக் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு கீழே மார்க்கெட்டை வச்சிருந்து க்ளோஸும் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஓவரால் டெக்னிக்கல் மூவ் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பேசணும் அப்படின்னா. அண்டு இந்த க்ளோஸு நியூட்ரல் க்ளோஸ் தான், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஓவரால் மார்க்கெட் மூவ்ங்கிறது ரெண்டா பக்கமே ஒரு சிவியரான ஃபைட்டு தான் அப் டு 2 o'clock வரைக்கும். 2 o'clock மேலே பிஎஸ் டாமினன்ஸை காட்டியிருக்காங்க, அவ்வளோதான் சொல்லணும் அப்படின்னா. ஓகே. பட் ஓவராலாக நாளைக்கான மார்க்கெட்டுக்கு வேல்யூஸ் என்னன்றது பேசணும் அப்படின்னா அது நேற்றுடைய ஜெராக்ஸ் தான் அப்படியே சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா மேத்தமெட்டிக்கலாக வேல்யூஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இதே 25,532வும் 25,462வும் நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங்காக ஆக்ட் ஆகும். அண்டு இதை அப்படியே இதிலே இந்த வேல்யூஸில் வச்சு நான் சொல்லிடுறேன். வேல்யூஸ் நான் எதுவும் எழுதுறதா இல்லை. ஸோ 25,532 நமக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சதுன்னா எகெயின் ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் 558ம் செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் 632ம் ஆக்ட் ஆகும். 632க்கு மேலே புஷ் பண்ணும்போது 658லேயே மார்க்கெட்டை தடுத்து நிறுத்த பிஎஸ் முயற்சி பண்ணுவாங்க. அந்த பியர் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் கூட. அண்ட் இதுக்கு மேலே போகிற பட்சத்தில் 25,732 புல் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கு மேலே மார்க்கெட் நின்னா மட்டும்தான் நம்ம ஃபர்தராக வந்து மார்க்கெட்டை இந்த 25,982 சொல்லக்கூடிய பொசிஷனல் நோக்கி நகர ஆரம்பிப்போம். ஸோ இப்போதைக்கு அது கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. புல் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறது இப்போதைக்கு தேவையில்லை, அதை ஒத்தி வைக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஓகே. இது அப்சைட் சினாரியோ. ஸோ அப்சைட் சினாரியோ நான் கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 532 பாசிட்டிவ் ஓப்பனிங், இன்ட்ராடே டிஃபென்ஸ் தானா நம்ம 25,658 பியர் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட் அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்கு மேலே போனால் இன்ட்ராடே லெவலில் நம்ம குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதே நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சது அப்படின்னா 25,462 நெகட்டிவ் ஓப்பனிங். நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சுன்னா 25,432 தான் புஷ் நெடல், நமக்கு பியர் மார்க்கெட் புஷ் நெடல். அந்த இடத்துல புல்ஸ் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதை உடைக்கிற பட்சத்தில் நம்ம 25,228 சொல்லக்கூடிய இந்த பியர் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட்டை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். இந்த கரண்ட் பியர் மார்க்கெட் எண்டிங் பாயிண்ட்டை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் டவுன் சைட் சினாரியோ. அண்ட் ஓவரால் மார்க்கெட் மூவ் இன்றைக்கி என்ன நடந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். அண்ட் நாளைக்கான மார்க்கெட் வேல்யூஸும் நான் இப்படியே சார்ட்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி நினச்சிங்கன்னா என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஓஏ டேட்டா நம்ம ஒன்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஓஏ டேட்டாங்கிறது இன்றைக்கி 3ஆம் தேதி அது எக்ஸ்பைர்டு. நான் நெக்ஸ்ட் வீக் ஓஏ டேட்டா 10ஆம் தேதி எடுத்திருக்கேன். ஸோ 10th நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. இந்த ஓஏ டேட்டா பொறுத்த வரைக்குமே ரெண்டா பக்கமே இனிஷியல் ஃபஸ்ட் டே ஆஃப் எக்ஸ்பீரியன்றதுனால ரெண்டா பக்கம் பொசிஷனிங்கிறது ஈக்குவலாக பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் எந்த இடத்துல வீக்காக இருக்கான்றதை பொறுத்து நம்ம அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம பியர் சைடு பேசணும் அப்படின்னா அவங்க 25,200க்கு கீழே தான் வீக்காக இருக்காங்க. 25,200 கீழே தான் வீக்காக. ஸோ 25,200 அப்படிங்கிறது அது 25,228 அது
கரண்ட் பியர் மார்க்கெட் எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் பிஎஸ் இப்போதைக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதே புல் சைடு பேசணும் அப்படின்னா அவங்க ஆல்மோஸ்ட் ஆக்சுவலாக அவங்க எங்கேருந்து வீக்காக இருக்காங்க அப்படின்னா அது 25,850க்கு மேலே 900க்கு மேலே தான் வீக்காக இருக்காங்க. பட் ஸ்டில் அதுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே பார்க்கணும் அப்படின்னா இப்போ அதிகப்படியான கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 25,700 இருக்குது. புட் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா அந்த வீக்காக இருக்குது. அப்போ 25,700க்கு மேலே போகிறதுங்கிறது இப்போதைக்கு நமக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அப்போ 25,700ங்கிறது 25,732 அது புல் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஓவரால் இந்த மூமெண்ட்டை வச்சு சொல்லணும் அப்படின்னா இந்த கரண்ட் பியர் மார்க்கெட்டில் மெயின்டைன் பண்ணுற ஐடியாவில் தான் வந்து புல்ஸ் அண்ட் பிஎஸ் 2 பேருமே இருக்காங்க. ஓகே, இன்னையோட மார்க்கெட்டை பற்றி நம்ம பேசியிருக்கோம். நாளைக்கான மார்க்கெட்டுக்கான வேல்யூஸும் சொல்லியிருக்கோம். ஸோ அதனுடைய ரெண்டாம் பக்கமான பாசிபிலிட்டிஸும் நம்ம ஒய் டேட்டா வச்சு பேசியிருக்கோம். அண்ட் நாளைக்கு நம்ம இதை பற்றி ஃபர்தராக டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஈவினிங் வந்து நமக்கு யூஎஸ் டேட்டாவுடைய யூஎஸ் மார்க்கெட்டினுடைய அந்த டேட்டா பேரோல் டேட்டாவும் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் டேட்டாவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அது 6 மணிக்கு வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அது என்ன ஏதுன்னு நம்ம ஒரு எட்டு பார்த்துக்கலாம். அதோடைய இம்பாக்ட் வந்து நாளைக்கு வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓவரால் மார்க்கெட் இதுதான். அண்ட் நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.